10 10 10 30 38 38வது நாள். நேற்று 2 நாளாக கொஞ்சம் வேலைங்க. நேற்று 2 நாளாக வந்து நைட்டு 10 மணிக்கு தான் கும்பிட்டேன். வீட்டுக்கு போகும்போது கும்பிட்டேன். அந்தளவுக்கு ஒண்டி தானே, அதாவது கும்பிட முடியல. காலையிலே போட்டுருந்தா எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் அன் டைம் படுத்துருப்பீங்க. அதனால் அந்த வீடியோ மக்க நாள் பார்த்துட்டா கூட சூழ்நிலை போட முடியல. ஆனால் 12 மணிக்குள்ளே போனால் தான் அடுத்த நாள் இது சேரும். ஆனால் 12 மணிக்குள்ளேயே கும்பிட்டேன். 12 மணிக்குள்ளேயே கும்பிட்டேன். அதனால் லேட்டானாலும் சரி, அதனால் அந்த நாள் கும்பிட்டா ஓகே. அதனால் நீங்கள் ஆதரவாக இருங்க. சூழ்நிலை அப்படி, இன்றைக்கி சூழ்நிலை அப்படி. காலையில் கும்பிட்றோம், இன்றைக்கி மணி சாயங்காலம் 7 மணி ஆகிடுச்சு. ஏன்னா இந்த டைமுக்கு செல்லு பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்கள் 38வது நாள் சரி நாள் வந்துடுச்சு. இது வரைக்கும் எந்த ஆதரவும் இல்லை. இந்த வீடியோலாம் போட்டு இப்போ வந்து பார்த்தானுங்க எவ்வளோ ஆதரவுன்னு. ஐயா சொன்ன ஒரு இதுக்கு உளுத்தானா அப்படின்னு. நல்ல விஷயத்துக்கு என்றைக்குமே இதே கிடையாது. அந்த கொடுத்தாங்க பார்த்தியா, அதெல்லாம் ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. அவங்களால தான் என்னை தூக்கி விட முடியும். இந்த பேரணி பெருசாக கொண்டு போக முடியும். இதுக்கெல்லாம் இந்த வரைக்கும் பண்ணிக்கிறாங்க பார்த்தியா, அவங்களால மட்டும்தான் முடியும். நேற்று சாதாரண ஒரு விஷயம் நடந்ததுக்கு நீங்கள் அப்படி பட்டை எடுத்துகிட்டு வராங்க. ஜனங்களாம் பசங்களாம் அப்படி பட்டை எடுத்துகிட்டு வரானுங்க. கூட்டம். அந்த விஷயத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஏதாச்சும் என்னாலையும் பெருசாக கொண்டு போகலான்னா எனக்கு நம்ம கூட பொருளாதாரம் இல்லை. இந்த 4 வருஷத்தில் அவ்வளோ அந்த மோடி வந்து தொழிலெல்லாம் முடங்கி தறித்தொழில் சுத்தமாக போய் மக்கள்கிட்ட காசு இல்லாமல் எல்லாம் பஞ்ச மாதிரி ஆகி போயிடுச்சு. அப்படி அவங்ககிட்ட காசு தான் நம்மக்கிட்ட வருமோ, நம்ம எதாவது பண்ணுவோம். நம்மக்கிட்டையும் எல்லா தொழிலும் முடங்கி போயிடுச்சு. அந்த 10 வருஷத்தில் விட நாடு ரொம்ப பின்தங்கி போயிடுச்சு. ஒன்றும் பண்ண முடியல. அதனால் 4 பேர்த்த கூட்டிகிட்டு போகிற சக்தி எனக்கு இல்லை. எல்லாம் 25 பேர் போனோம். அப்போல்லாம் கொஞ்சம் இருந்து செலவு பண்ணி போனோம். இப்போ கூட்டிகிட்டு போகிற சக்தி இல்லை. அவங்களும் பசங்களுக்கும் ஆளாக 2 குழந்தைங்க ஆகி போச்சு. அவங்களும் இந்த தறியால் ரொம்ப பாதிப்பு, கீழே போயிட்டானுங்க. அவங்களாலையும் கூட்டி போக முடியல. அதுக்கு நம்மள பண்ணிக்கிட்டா கொஞ்சம் செலவு பண்ணினா பார்த்துக்கிட்டா வரணும் அப்படிங்கிறாங்க. நான் போய் எங்கடா பார்க்குறதுல, அதுக்கு எங்கேயும் போய் இது இப்போ கேட்குறது ரொம்ப இந்த வீடியோவை நீங்கள் அனுப்புங்க. இந்த வாட்ஸ்அப்பு வீடியோவில் அனுப்பிடுறேன், யூடியூப்பில் அனுப்பிடுறேன். இதை பார்த்து கொஞ்சம் நல்ல பெரிய ஆளுங்களாம் இருக்கிறாங்க. பெரிய ஆளுங்களாம் யாருங்க நீங்கள்? இந்த பாலா தம்பி, நம்ம லாரன்ஸு, இந்த சிறு ஆளுங்க. ஆனால் இங்கே வந்து அங்கிறாங்க. ஆனால் அதுக்கு கீழே இருக்கிறவங்களாம் கண்ணுக்கு தெரியாதவங்க இருக்கிறாங்க. எங்கேயோ இருக்கிறாங்க. இவர் மனுஷன் இருக்கிறீங்க, அனுப்பி விடுங்க. ஏதோ வகையில் நீங்கள் பார்ப்பாங்க. இப்படி போட்டுக்கிட்டு இருக்கிறான், ஒரு தம்பி போட்டுக்கிறான். இந்த 5வது முறையே போகிறேங்கிறாங்க. இதெல்லாம் போகிறது பெரிய ரொம்ப ரிஸ்க்கு. இந்த வண்டி வாகனத்தில் இருக்கும்போது ஏதோ ஒரு தரம் போயிட்டு வந்துடுறோம். இந்த கோரிக்கையை நிறைவேற்றி போடுறோம். மக்கள்கிட்டையும் எனக்கு கையெழுத்து வாங்கணும். இந்த ஊரில் எல்லாம் மனு வாங்கணும். என்னால் முடியல. ஏன்னா சூழ்நிலை வேறு கலெக்டர் ஆஃபீஸில் இந்த 4 வாரமாக போகலான்னு பார்த்தேன். திங்களாண்டு மனு கொடுக்கலான்னு பார்த்தேன். என்னால் முடியல. தள்ளி போயிட்டு சைக்கிள் இல்லை. அது வந்து நம்ம அதுக்காக ஐடி கேட்கல. ஏதோ ஒரு வாடகை சைக்கிள் கூட யாரோ உட்கரை கொடுத்தீங்கன்னா கூட சர்வீஸ் பண்ணிட்டு இந்த வர்ற நாள் ட்ரைனிங் எடுத்துகிட்டு 10 ரூபா கொண்டு கொடுத்துருவேன். ஆனால் அதையும் யாரும் கேட்குறதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஏதோ சிட்டியில் இருக்கிறீங்களாம் சைக்கிள் வச்சுட்டு பைக் வச்சுட்டு சைக்கிள் ஓரமாக கிடக்கும். அந்த சைக்கிளை கொடுங்க, நல்ல சைக்கிளாக இருந்தால் சர்வீஸ் பண்ணிக்கிறேன். வண்டி இந்த 1 மாதம் ட்ரைனிங் எடுத்து பிள்ளைங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு போயிட்டு கொண்டாந்துட்டு 10 ரூபா கூட உங்களுக்கு கொடுத்துறேன் நான். சைக்கிளை இருக்கிறீங்களா? ஏன்னா புது சைக்கிள் வாங்குகிற அளவுக்கு கூட நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை. எல்லாத்துக்கும் வாங்குகிற அளவுக்கு இல்லை. இருக்கிறத கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணி நீட்டாக கொடுத்துருவோம். போன வருஷம் அப்படி தான் வாங்கிட்டு போய் சர்வீஸ் பண்ணி அதுவுமே கொடுத்துருவோம். இது மாதிரி வகையில் ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். இது அனுப்பு வெளியில் இருந்தாலும் லேபில் வில்லேஜெலாம் போட்டால் சிரிக்கிறானுங்க. ஏடா கெஞ்சுறான், அதை பண்ணுறாங்கிறானுங்க. இந்த இதை இந்த வீடியோ வெளியில் அனுப்புங்க. சிட்டியில் இருக்கிறவங்க அனுப்புங்க, வெளியில் இருக்கிறவங்க அனுப்புங்க. கொஞ்சம் படிச்சுக்கிட்டு அனுப்புங்க. யாரோ கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க. டெய்லி தான் கேட்டுட்டு இருக்கிறேன். நாள் நெருங்கிச்சு. இந்த 30 நாள் இப்படியே போச்சுன்னா இன்னும் ரசிகமாக போயிடும். எப்படின்னா நார்மலாக நான் மட்டும் தான் போயிட்டு வரேன். மறுபடியும் யாருக்கும் தெரியாது. இதை பெருசாக கொண்டு போகணும்னு நினைக்கிறேன்.
அருள் மனசுக்கு பூண்டு வரணும். யாரோ ஒரு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், ஒரு பெரிய ஆளுக்கு வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். இது அந்த முதல்ல வருவதில்லை. அதை கொண்டு வர்றது உங்களோட செல்ஃபோனு உங்களோட 10 விரலில் தான் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு சரி இது எதுவும் பண்ணலாம்டா, இது வேறு அனுப்பிவிட்டு அடுத்து நம்ம போய் நம்ம வேறு வீடியோ பார்க்கலாம். இது எங்கே அனுப்புனா ஓகேன்னா உங்கள்கிட்ட வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், நிறைய இருக்கும். அதை அனுப்பிவிட்டு அதில் ஒரு வார்த்தை போட்டு விடுங்க. டே இது ரொம்ப நாளாக பையன் கேட்டுக்கிறான், அவருக்காக போட்டுட்டுருக்கிறாரு, இந்த வீடியோ அனுப்புங்க, ஏதோ ஒரு வகையில் போகட்டும், ஏதோ ஒரு ஹெல்ப் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. கேட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி விடுங்க. உங்கள் தயவு செஞ்சு கும்பிட்றேன். யாரும் எங்களை நம்ம கேவலம் பேசினாலும் சரி, இது இந்த ஏதாவது ஏதோ ஒன்று பண்ணலான்னு பார்க்குறேன். ஆனால் பண்ணுறோம், உங்கள் கையில் தான் பண்ணுறோம். அது உங்கள் கையில் தான் இருக்குது. உலகத்தில் எங்கள் ஃப்ரெண்டும் உங்கள் இருந்தாலும் சரி அனுப்பிவிடுங்க. ஒரு ஆதரவு சீக்கிரம் பண்ணி விடுங்க. எவ்வளோ செலவு பண்ணுறோம், நம்மக்கிட்ட இல்லாததுனால அடுத்து கேட்குறோம். அது ஒரு சாமிக்கு செஞ்சதாக இருக்கட்டும், கொஞ்சம் அனுப்புங்க பார்க்கலாம். ஏன்னா சீக்கிரம் பண்ணால் தான் எத்தனை பசங்க வர்றாங்க நமக்கு தெரியும். அந்த எத்தனை சேர்ந்தா தான் அவங்க எத்தனை பேர் வர்றாங்கன்னு பண்ண முடியும். கடைசியில் எத்தனை எத்தனை பேர் தான் போனாங்களான்னா ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் அந்த ஹெல்ப்பு கிடைச்சுன்னா, அந்த நம்ம உதவி கிடைச்சுன்னா பசங்களை கண்டிப்பாக வர்றதுக்கு ஒரு சான்ஸ் உண்டு. அது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் செல்ஃபோனில் உங்கள் 10 விரலில் தான் இருக்குது. நீங்கள் இதை அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு தயவு செஞ்சு கேட்குறேன். இது ஒரு இதாகவே இருக்குது. ஒரு தண்ணிக்கு ஒரு மேட்டூர் உபரி நீரை 50 வருஷமாக போராடினாங்க மக்கள். அது ஆச்சு 50 வருஷம் ஆச்சு. அதே மாதிரி அத்திக்கடை அவனாச்சு, அது எத்தனை 60 வருஷமாச்சு. இது மாதிரி நிறையா திட்டத்துக்கு போராடினாங்க அத்தனை வருஷமாக. இது 9 வருஷத்துக்கு இப்படி ஆயிடுச்சு. நம்ம மனசில் இருந்தது இதை எதை கொண்டு போய் இது கூட சேர்த்திட்டா தான் மறுபடியும் தொடங்க முடிய வாய்ப்பே இல்லை. காலம் வியாபாரம் மாதிரி போயிட்டு இருக்குது. ஒரு சரித்திரத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக நம்ம குழந்தைங்களுக்கு பாடத்திட்டத்துலேயோ ஸ்கூல்லையோ உங்களுடைய வரலாறு ஆழமாக ஒரு பிறந்தநாள் நினைவு நாள் வந்துச்சுன்னா அவருடைய நாள் அப்படின்னு காந்தி மாதிரி அவர் நினைவு நாள்னு ஒரு நாள் அப்படி ஆணித்தரமாக நம்ம அடித்து வைக்கணும். கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க. அதுக்கு நம்ம ஆணித்தரமாக போகணும். அதை எங்களை அனுப்பிவிடுங்க. உங்கள் கையெழுத்து கும்பிட்றேன். ஏதோ சீக்கிரம் ஹெல்ப் பண்ணுங்கள். சீக்கிரம் இது பண்ணி விடுங்க. நாள் நெருங்கிச்சு, பாதி நாள் வந்துருச்சு. நன்றி. ஜெய்ஹிந்த்.